இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியா வேதத்திலிருந்து 2 வசனங்களை கூட வாசித்த ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியத்தை பார்ப்போம். அது 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியுமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, எல்லா மனுஷருக்காகவும், இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிரியமான அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது இப்படி சொல்லுகிறார்: பூமியில எல்லா மனிதர்களுக்காய், மனிதனாக படிக்க நம்ம தேசத்துல 144 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அனுதினமும் அவர்களுக்காய் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படும். ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை அநேக நேரங்களில் நமக்கே நம்ம ஜெபிக்கிறது கிடையாது, மற்ற மனிதர்களுக்கு நாம் ஜெபிக்குவதற்கு எப்படி கடமைப்பட்டிருக்கிறோம். அதாவது விசுவாசம் உள்ள ஒவ்வொரு மனிதனும், தேவனுடைய நாமத்தை அறிந்து கொண்ட ஒவ்வொருவரும் இந்த காரியத்தை செய்ய முடியாது, ஜெபிக்கும்படியா பூமியில் இருக்கிற எல்லா மனிதருக்காகவும் அது அறிந்து கொள்ளப்பட்டவர்கள் விசுவாசிகள் ஒவ்வொருவரும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க முடியாது ஆண்டவர் விரும்புகிறார். நாம் எல்லா பக்தியோடும் எல்லா விதத்திலையும் நம் பக்தியோடு இருக்கணும். நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல், எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கபடம் இல்லாமலும் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு. பழைய ஏற்பாடுகள் அவர்கள் திராட்சை செடியின் நிழலிலே தங்கி தாபரித்தார்கள், அமைதலோடு யுத்தம் இல்லாதபடி அப்படின்னு சொல்லி நம்ம வாசிப்போம். அதே போல நல்ல ஒழுக்கத்தோடு கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டுமா. இப்ப பாருங்க, பூமியில, தேசத்துல, பட்டணத்துல, நாட்டுல அமைதல் உண்டாகும்படி, நல்ல நம்ம சமாதான முறையில நல்ல வாழும்படியாய், தேசத்துல எந்தவித குழப்பம் அவரவங்க அழகா சம்பாதித்து அதை சாப்பிடத்தக்கதாய் அமைதல் உள்ளவர்களாய் தேவையற்ற பிரச்சனை இல்லாதபடி இருக்குவதற்கு அதிகாரிகளுக்காகவும் ஆளுகிற தலைவர்களுக்காகவும் அதிகாரத்தில் இருக்கிற யாவருக்காகவும் அதே ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் எப்பொழுது நாம் தெரியப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அது யாரா இருக்கலாம், ஆளுகிற தலைவர்கள் யாரா வேணா இருக்கலாம். நம்ம தேசத்தை, நாட்டை, 29 மாநிலத்தையும் 8 யூனியன் பிரதேசத்தையும் அவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணும்படி ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இதை கலகம்னா அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு எல்லா அதிகாரிகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஒவ்வொரு அதிகாரத்துல இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட், அத்தனை டிபார்ட்மெண்ட்ல அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக நம்ம ஜெபிக்கப்படி அழைக்கப்படுகிறோம். முதலமைச்சருக்காய், அவரை சார்ந்திருக்கிற 35 அமைச்சர்களுக்காய், எம்எல்ஏ, எம்பிஎல், சேர்மன், கவுன்சிலர்களுக்காய், அரசாங்க அதிகாரிகளுக்காய், ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆபீசர்களுக்காய், நீதிபதிகளுக்காய், வக்கீல்களுக்காய் ஆண்டவர் சமூகத்தில் அனுதினம் நம்ம ஜெபிக்க முடியும். ஏன்னா எல்லாரும் சேர்ந்து அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது எல்லா அமைதியுள்ள ஒரு வாழ்க்கை ஆண்டவர் கட்டளையிடுவேன் என்று சொல்கிறார். பிரியமான நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறதாம். ஆண்டவருக்கு இதுதான் பிரியம். சத்தியத்தை அறிந்து கொண்டவர்கள் விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் பாருங்க, ஆண்டவர் விரும்புகிற நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறதா. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நம்ம எப்படி சத்தியத்தை அறிந்து கொண்டோமோ அதே போல மற்றவர்களும் அறிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவருடைய விருப்பமாய் இருக்கிறது என்பதை ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்துகிறார். ஒருவேளை நமக்காண்டி நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு மாத்திரம் நம்ம ஜெபிக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, ஆளுகிற தலைவர்களுக்காய் கண்டிப்பா நம்ம ஜெபிக்கணும். அப்பதான் அமைதியுள்ள வாழ்க்கை வாழ முடியும்.
ஒரு சமாதானமான ஒரு சூழலில் இருக்க முடியும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பிரியம் அப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம ஆளுகிற தலைவர்களுக்காய், அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்காய் நம்ம ஜெபிக்க முடியாய் ஆண்டவர் விரும்புகிறார். அந்த எல்லா பக்தியோடும் கூடிய அந்த விண்ணப்பத்தை ஸ்தோத்திரத்தோடு அவருக்கு தெரியப்படுத்தணுமா? ஏதோ கடமைக்காய் சொல்றாங்க அப்படின்றதுக்காக அல்ல, தங்களுக்கு ஒரு பிரச்சனையை நம்ம எப்படி ஜெபிக்கிறோமோ அதே போல் ஆளுகிற தலைவர்களுக்காக நாம் ஜெபிக்க முடியாய் அழைக்கப்படுகிறோம். பிரியமான ஒருவேளை இப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம குறை சொல்ல உணர்வுகளாய் காணப்பட்டோமானால் தேவ சமூகத்தில் அனுதினமும் அதற்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்துவது மாத்திரம் அல்ல, ஜெபிக்கிற நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, அருமையான நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆளுகிற தலைவர்களுக்காய் ஆண்டவரே, அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காய் எங்களுக்கு ஜெபிப்பதற்கு அனுதினமும் கிருபை பாராட்டுவீராக ஆண்டவரே. கிருபினால் நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.